வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மங்கையாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி இருக்கு. ரொம்ப அழகான பொன்மொழின்னு கூட அது. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுது. 8/3/2026 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படவிருக்குது. சத்தியம் டிவி சார்பா அனைத்து மகளிர்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சமத்துவம் மற்றும் பெண்கள் முன்னேற்ற குறியீடுகள்ல தமிழ்நாட்டு நிலை என்ன என்பது குறித்தும், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதா அப்படிங்கிற 2 கேள்விகளை மையப்படுத்தி இந்த மேடை பேசவிருக்கிறது. இந்த அமர்வுல நம்மோட 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறாங்க. முதலாவதா இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தின் தேசிய செயலாளர் டாக்டர் சாந்தி அவர்கள் இணையம் வாயிலா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அடுத்ததா அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணையம் வாயிலா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா திமுக செய்தி தொடர்பாளர் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. எழுத்தாளர் திருமதி பிரியதர்ஷினி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் 4 வணக்கம் தெரிவிச்சு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம இப்ப போலாம். முதலாவதா சாந்தி மாம் கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சூழல்ல பெண்கள் நிலை என்னவா இருக்கு? பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு மேம்? இப்ப சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது வெறும் பாதுகாப்பு அது மட்டுமே ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டுமே முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் போர்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியால மற்ற மாநிலங்களை ஒப்பி நோக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள், அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அரசு வேலையாக இருக்கட்டும், இல்ல தனியார் வேலையாக இருக்கட்டும், இல்ல ஃபேக்டரி ஒர்க்கா இருக்கட்டும், பெண்களுடைய உயர்கல்வி படிக்கின்ற விதமாக இருக்கட்டும், மற்ற மகப்பேறு விடுப்பு போன்ற சமூக பொருளாதார பாதுகாப்பாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கின்றது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கிய பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மகப்பேறு மருத்துவரா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு 9 மாசம் இருந்தது, இப்ப 12 மாதம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுல இது வேற எந்த மாநிலங்களும் அது மாதிரி இல்லை, ஒன்றிய அரசாங்கத்திலே அந்த மாதிரி இல்லை. இது போன்ற மிக முக்கியமான விஷயம். அப்புறம் அரசு வேலையில பாத்தீங்கன்னா 30% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது, அதை இப்பொழுது 40% உயர்த்தியிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு என்ஷூர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் தனியார் துறையில இன்னைக்கு கூட ஒரு வேலைக்கு போய் உட்காந்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்காந்தீங்கன்னா, இப்ப நீ கல்யாணம் பண்ண போறியா, பிளான் இருக்கா, டெலிவரி பிளான், பிரெக்னன்சி பிளான் இருக்கா, நீங்க எல்லாம் லீவ் போடுவீங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுக்காமலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசாங்க வேலைகளில், நிரந்தர வேலைகளில், மற்ற வேலைகளில் ஒரு என்ஷூர் பண்ணுகின்ற, ஒரு கேரண்டி கொடுக்கின்ற ஒரு திட்டமாக இதை பார்க்கின்றோம். இந்த திட்டமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது, கேரளா உள்ளிட்ட வேற எந்த மாநிலங்களிலும் இல்லை அப்படின்னு பார்க்கின்றோம். இது போன்ற சமூக பொருளாதார விஷயங்களில் தமிழகம் முன்னேறி இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கின்றேன். அது ஒரு பாராட்டத்தக்க வகையில் இருக்கின்றது. அதே போல ஃபேக்டரியில இப்ப லேபர் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல 45% இருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்கின்ற உயர்கல்வியில் பெண்கள் படிக்கிறதும் 45% இருக்கின்றது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்கின்றேன். ஓவராலா பார்க்கும்போது, மிக முக்கியமாக மற்ற மாநிலங்களை ஒப்பி நோக்கி பார்க்கும் பொழுது, இது பெண்களுக்கு ஒரு ஹொலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது, முழுமையாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இன்னும் நமக்கு தேவை இருக்கிறது. நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், அதெல்லாம் மாற்றுக்கருத்துலாம் இல்லை, கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். இதை விட அதிகமாக வேண்டும் என்று கேட்போம். ஆனாலும் ஒப்பீட்டு அளவில் இது சிறப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே மேம். இப்போ அடுத்ததா நான் ராஜேஸ்வரி பிரியாம் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். மேம் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல பெண்களோட நிலை என்னவா இருக்குது? பெண்களோட முன்னேற்றம் எந்த மாதிரியா இருக்குது? வணக்கம்மா. இன்னைக்கு மகளிர் தின விழா, உலக மகளிர் தின விழா நாளைக்கு வருதுன்னா அதை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழகம் இல்லை. இப்ப சகோதரி அவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமா அழகா சொல்லிட்டாங்க. எல்லா மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி ஒப்பிடுவது சரியா என்பதை நாம சிந்திக்கணும். நாம மற்றவர்களோடு வளர்ச்சியில ஒப்பிடுதல் வேறு, குற்றங்கள்லயும் மற்ற விஷயங்களையும் ஒப்பிடுதல் அப்படிங்கிறது அது ஒரு ஆட்சிக்கு அழகா இருக்காது, ஒரு இழுக்காதான் இருக்கும். நீங்க 2.5 வயசு குழந்தைய திமுக தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி 2ஆம் இடம் படிச்சிருக்காங்கல்ல, அப்போ பாதுகாப்பு இல்லாம எப்படி ஒரு பெண் கல்வியில சிறந்து விளங்க முடியும்? கல்வியில சிறந்து விளங்குறதுங்கிறது அறிவு சார்ந்ததுமா. ஒரு பெண் எடுத்ததுனால அதை நீங்க பெண்கள் அறிவு இல்லாதவங்க இப்ப சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்ல. ஒரு பெண் மதிப்பெண் கூடுதலா எடுக்கிறது பல ஆண்டுகளாக முதல் மதிப்பெண் எடுப்பதுல பெண்கள் எத்தனையோ காலமாகுது. அதையெல்லாம் குறை சொல்ல வரல. அதாவது கல்வியில சிறந்து விளங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டுங்கிறத நம்ம இதையும் அதையும் ஒப்பிட்டுக்க முடியாது இல்ல. இன்னைக்கு எது தேவை? பெண்கள் பாதுகாப்பாக இங்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை கூட இல்ல. கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கு போக முடியல, பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு குற்றம் நடந்திருக்கு.
இது நடந்திருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆளுங்கட்சியினருடைய துணையோட நடந்திருக்குங்கிற இடம் இருக்கு பாருங்க, அது இன்னும் மோசமா இருக்கு. அதற்கு அடுத்தாற் போல காவலர் நேற்று முந்தா நாள் கூட பாருங்க, சென்னை ராயப்பேட்டையில காவலர் ஒருவர் சீருடையோட போதையில ஒரு பெண்ணோட வீட்டிற்குள்ள போய் தவறான முறையில் நடந்துக்க முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம இங்க பெண்களின் நிலையை குறித்து பேசுறது அப்படிங்கிறது இந்த தருணம் மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்கிறேன். ஏகப்பட்ட குற்றங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். விமான பணிப்பெண் உலக அளவுல அசிங்கப்படுத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள், விமான பணிப்பெண்ண பாலியல் சீண்டல் செய்ததாக இருக்கட்டும், சமீப காலத்துல நடந்ததே சொல்றேன். நான் இன்னும் 4 வருஷ கதையை சொன்னா இந்த 1 மணி நேரம் போதாது. கனிமொழி அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்துல பாலியல் சீண்டல் காவலர்கள் மேல பண்ணது, அது மாதிரி பெண் காவலர்கள் மேலே தாக்குதல் பண்ணது, இப்படி அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அப்ப இவர்களுக்கு காவல்துறை யாருக்கு கீழே இருக்கு? முதல்வர் கீழே இருக்கு. முதல்வருக்கு கீழே உள்ள துறையில ஒரு காவலர் இப்படி நடந்துக்கிட்டா இதை டைரக்டா யார் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும், யார் பதில் சொல்லணும்? முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்லுவாரு? நீங்க சட்டங்கள் நாங்க இப்படி கொண்டு வந்திருக்கோம், அப்படி கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் சொல்றீங்க சரி. ஒரு பிரபலமாக பேசப்பட்ட 2-3 வழக்குகள் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஓவராலா எத்தனை பெண்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% வழக்குகள் கூட முழுமையாக முடித்து வைக்கப்படவில்லை. அதுலயும் குற்றவாளிகள் வந்து குற்றவாளிகளா தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்களான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. பல பேரு நிரபராதிகள்னு தப்பிச்சு போயிட்டாங்க. பல இடங்களில் நடந்த தவறுகளுக்கு இப்ப வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கேன் மேம். அம்மா, நான் ஆட்சி காலத்தை குறித்து நான் பேசவில்லை. இன்றைக்கு இந்த 4.5 வருஷத்துல தீர்ப்புகள் வழங்கப்படுறதுங்கிறதுல தாமதம் இருக்குன்னு சொல்றேன். இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே விரைவு நீதிமன்றங்கள்ல வேகமான முறையில நீங்க வந்து என்னென்ன பெண்டிங் வழக்குகள் இருக்கோ, போக்சோ வழக்குகள் அதிகமானது இந்த ஆட்சியில தான். உங்களுக்கே தெரியும், நான் ஒண்ணும் இல்லாததெல்லாம் சொல்ல. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்தது இந்த 4.5 ஆண்டு காலத்துக்குள்ள அதிகமாயிட்டே வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மகளிர் ஆணையமே சொன்னாங்க, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குங்கிறத சொல்றாங்க. நம்ம இந்த 4.5 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறப்பு நீதிமன்றங்கள், சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக என்னத்தை செஞ்சாங்க, எத்தனை வழக்குகளை முடிச்சு வச்சாங்க? சரி, ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டானா அவனுக்கு எதிராக மேல்முறையீடு சென்றார்களா? உச்ச நீதிமன்றத்தை அணுகிறார்களா? இப்ப அவர்கள் ஆட்சிக்கு ஏதாவது அவலம்னா உடனே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறவங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக எத்தனை வழக்குகளுக்காக அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள், அல்லது அதற்கு மேல்முறையீடு செய்து மற்ற உயர் நீதிமன்றங்களுக்கு போனாங்களா? இது எல்லாமே கேள்விக்குறிதான். ஓகே மேம், இப்போ நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். மேம், இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை உங்க முன்வைக்கிறாங்க, உங்க பார்வை எப்படி இருக்குது மேம்? அனைவருக்கும் 2026 மகளிர் தின வாழ்த்துக்கள். கிவ் டு கெயின் என்பதுதான் இந்த ஆண்டின் தீமாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து மகளிருக்கான இடம் கொடுத்திருக்கிறார்கள், மகளிருக்கான உயர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள், மகளிருக்கான கல்வி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், மகளிருக்கு அரசியலிலும் மிகச்சிறப்பான பங்களிப்பை செய்யக்கூடிய அளவுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை இடஒதுக்கீடு, அத்தனை பங்களிப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கின்ற எல்லா செய்தித்தாள்களிலும் முதல் பக்கத்தில் பார்த்தீர்களானால் தமிழ்நாடு அரசின் அந்த IAS IPS பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் அகில இந்திய அளவில் 2வது இடம் பிடித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பலரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகச்சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பொதுவா இருக்கிற எல்லா கவலைகளையும் எல்லா குற்றங்களையும் தமிழ்நாட்டின் மீது சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, தூங்குறவங்கள தான் எழுப்பலாம். அப்படியாக சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் இதுவரைக்கும் பேசினது எல்லாமே முற்ற முழுக்க புலம்பலும், அப்படியே என்ன சொல்றது, பிலாக்கணம் பாடுறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருந்ததை தவிர தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா இவர் அந்த கருத்தியல்களை அந்த டேட்டாவை எல்லாம் ஒத்துக்கலைன்னா பிரதமருடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த NCRB பொய் சொல்கிறது, பிரதமரின் தலைமையில் இயங்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய குறியீடுகளை சொல்லக்கூடிய அந்த டேட்டா எல்லாம் பொய் சொல்கிறது. மகளிருக்கான வளர்ச்சியை சொல்லக்கூடிய அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, வாய்ப்பு வழங்கப்படும் மேம், உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும், அமைதியா இருக்க சொல்லுங்க முதல்ல. ஓகே.
இதுவே மற்றவருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. இதைத்தான் கிவ் டு கெயின் அப்படிங்கிறாங்க. மற்றவரை பேச விடுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய மனசையும் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் தானே இது தீமே. அதனால எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றியத்தின் தரவுகள் எல்லாமே பொய் என்று ராஜேஸ்வரி அவர்கள் கேட்கிறாரா? அதுதான் என்னோட ஒரே கேள்வி. மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. அதுல மிக முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, தமிழ்நாடு அரசின் காவல்துறை நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் தலையீடு செய்வதே இல்லை, எந்த வழக்கை நடத்துவதாக இருந்தாலும். இப்போ இன்னைக்கு வெளிவந்திருக்கிற அந்த கோயம்புத்தூர் கேஸ் 126 நாள்ல தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள், ஆயுள் தண்டனை என்று. அதே மாதிரி பொள்ளாச்சி வழக்கிலும் அதான் நடந்தது. அப்புறம் இது நம்ம கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலும் எவ்வளவு சரியான நேரத்தில் அந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பை கொடுத்தார்கள், ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள்ங்கிறதெல்லாம் காவல்துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கண்ணுல மற்ற மாநிலங்களில், அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் முற்ற முழுக்க தினம்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான பெண் பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் கண்ணுக்கே தெரியலையா? அதுல மிக முக்கியமா இந்த டேட்டாவா அவங்க தெரிஞ்சுக்கணும். 10 சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் விமென். அதுல மிக முக்கியமா கோவா இருக்கு, சிக்கிம் இருக்கு, மிசோரம் இருக்கு, நாகாலாந்து, ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, உத்தராகண்ட், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு இருக்கிறது, கேரளா இருக்கிறது. இந்தியாவிலே தென்னிந்தியாவில் தான் மிக அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதை தவிர பாதுகாப்பு அப்படிங்கிறதுல உலகளாவிய அளவுல நீங்க எடுத்துக்கோங்க. வெறுமே ரொம்ப குறுக்கி 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 கொண்டு போய் சொல்லக்கூடாது. வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொன்னால் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி சோஷியல் அண்ட் எகனாமிக் வெல்பீயிங் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அப்படின்னு பார்த்தா அந்த சோஷியல் அண்ட் எகனாமிக் வெல்பீயிங்க்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோஷியல் வெல்பீயிங்கிறதுல தான் நம்முடைய முதல்வர் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை மகளிர் நல திட்டங்களும் வந்து சேரும். எகனாமிக் என்று சொல்லும் போது அந்த விடியல் பயணத்திலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தமிழ் புதல்வன் அல்லது புதுமை பெண் திட்டம், இப்படியாக எல்லாவற்றையும் சொல்லிட்டே போலாம். அதை தவிர இப்போ இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கை என்னன்னா, மத்திய தர வர்க்கத்தினர் வாங்கக்கூடிய அந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வீடுகள் இருக்குல்ல, அதை கடன் கட்டாதவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அபராத வட்டி அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. அப்படியாக ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது சாமானியர்களுக்காக சொத்துக்களை பரிமாற வேண்டும். அரசின் சொத்துக்களை எளியவர்களுக்கும் கொண்டு சேரும்படி திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றால் அந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் பிஜேபி ஆளுகின்ற அல்லது இவர்கள் கொண்டாடுகின்ற அந்த ஒன்றியத்தின் ஆட்சி என்பது நைட் வாட்ச்மேன் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். நைட் வாட்ச்மேன் யாருக்கு வைப்பாங்க? செல்வந்தர்களுக்கு தான் வைப்பாங்க. பஞ்சை பராரிகளுக்கு அல்லது எளிய மக்களுக்கு நைட் வாட்ச்மேன் வைப்பாங்க. அப்படியாக அந்த மாதிரியான ஒன்றியம் என்பது நைட் வாட்ச்மேன் ஸ்டேட்டாக இருக்கும்போது தமிழ்நாடு தான் பெண்களுக்கு முக்கியமாக வெல்ஃபேர் ஸ்டேட்டாக சோஷியோ எக்கனாமிக் என்கின்ற அந்த அலகுகளில் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமா கல்வி. அந்த அலகுகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, கல்வியின் மூலமாக பாதுகாக்க வேண்டும், ஆரோக்கியத்தின் மூலமாக பாதுகாக்க வேண்டும், பயணங்களின் மூலமாக பாதுகாக்க வேண்டும், பொருளாதாரத்தின் இந்த 4 கூறுகளை சொல்றாங்க. அப்படின்னா துவக்க பள்ளியிலிருந்தே பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்தே தான். குழந்தைகளுக்கு பால் வேறுபாடு கிடையாது. எனவே அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான ஆரோக்கியத்துக்காக காலை உணவு திட்டம், அப்படியே பள்ளிக்கு வந்தீங்கன்னா அவர்களுக்கான போட்டிகள் நடத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. நீங்க சமீபத்துல பார்க்கலாம், எத்தனை மாணவிகள், அரசு பள்ளி மாணவிகள் நன்றாக பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றோ அல்லது கல்வியில் வெற்றி பெற்றோ தமிழ் தேர்வில் வெற்றி பெற்றோ வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு அங்கே உள்ள பல்கலைக்கழக வாசல்களில் நின்று அவர்கள் பெருமிதமாக பேசுகிறார்கள். சரி, பள்ளியில இது முடிஞ்சதுன்னா நீங்க மேல்கல்வி படிங்க, அதற்காக நான் உங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொடுக்கிறேன் என்று அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அதன் மூலமாக மாணவிகள் திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. ஆமா, இப்போ பெண்களுக்கு வந்து மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு நமக்கு பஸ் கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் பஸ் கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நமக்கு வந்து சேருது. ஆனா வந்து அதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, 1000 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ற, ஓசி பஸ்ல போற அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அமைச்சர்களே வந்து அப்படி சொல்லும் போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல 1000 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ற என்று கேட்பவர்கள் அந்த புளியேப்பக்காரர்களாக இருக்கலாம். ஓகே, அதை என்ன பண்றேன்னு கேட்கறது ஒரு அக்கறையில கேட்கலாம். அல்லது 1000 ரூபாய் வச்சு தங்கம் வாங்க முடியுமான்னு கேக்குறாங்க. 1000 ரூபாய் வச்சு எப்படி மேம் தங்கம் வாங்க முடியும்? 1000 ரூபாய் வச்சு தங்கம் வாங்க முடியாது இல்ல, அது தெரியும்ல அவங்களுக்கும்.
ஆனால் நாங்கள் எதற்காக கொடுக்கிறோம் என்றால் இதுவும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் தான். அரசிடம் இருக்கக்கூடிய வெல்த்தை எளியவர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதன் மூலமாக ஈக்விட்டபிள் ரிசோர்சஸை கொண்டு வர வேண்டும் என்பது வெல்ஃபேர் ஸ்டேட்டோட இன்னொரு கூறு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது தவிர 1000 ரூபாயில என்ன பண்ண முடியும்னா பெரும் பணக்காரர்கள் ஒண்ணும் பண்ண முடியாதா இருக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு தூக்கி போடுற அமௌண்டா இருக்கலாம். ஆனால் இதை வைத்து எப்படி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத வெளியில இறங்கி போய் பார்த்தா தெரியும், எளிய மக்களோடு பழகினால் தெரியும். அதை தவிர ஓசி பஸ் என்று சொல்கிறார்கள். இந்த ஓசி பஸ் என்பது நிச்சயமாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் கன்வீனியன்ஸ் பஸ். ஓசி என்பதை நான் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் கன்வீனியன்ஸ் பஸ். அதனால எல்லா விதத்திலும் மூச்சு அடைபட்டு என்னால் மூச்சு விடவே முடியவில்லை, வெளியே பயணிக்கவே முடியவில்லை என்று தடுமாறி கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு அதுவும் அந்த பயணம் எதற்காக என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம். போய் மார்க்கெட்டை போய் காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த பஸ்ல பயணம் பண்ணி வந்து தன்னுடைய வியாபாரத்தை செய்கிறார்கள், பூவை வாங்கிட்டு வந்து தன்னுடைய வியாபாரத்தை செய்கிறார்கள், அல்லது தான் வேலை பார்க்கின்ற வீட்டுக்கு இந்த பேருந்தில் பயணம் போகிறார்கள்னா இது ஓசி பஸ். ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கன்வீனியன்ஸ் பஸ், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மேம், நீங்கள் வந்து பெண்களுக்குன்னு தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பெண்களை பற்றி ஆராய்ஞ்சு அவங்களுக்கான டேட்டாவை எடுத்து தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது பெண்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இந்த நடுவில் அந்த 20 வருஷத்துக்கான கேப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மேம்? கண்டிப்பா. முதலாவது நேயர்கள் அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடோட நிலை என்ன அப்படின்றதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று 10% நான் இருந்தேன், இன்னைக்கு நான் 20ல் இருக்கேன், இல்லை 30ல் இருக்கேன். அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நேற்றுலேருந்து இன்னைக்கு ஒரு 15% நான் முன்னேறி இருக்கிறேன்னா அதை தான் நீங்கள் வளர்ச்சி அப்படின்ற டிஃப்ரென்ஸ் நீங்கள் காமிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பாக பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது, எப்படி அவங்கள நடத்துனாங்க, ஈவன் எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஏன்னா பெண் சிசு கொலைகளா இருக்கட்டும், இல்லை கிச்சன் தான் பெண்களுடைய உலகமாக வரையறுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஏர்லி ஏஜ் மேரேஜஸ், ஸோ சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளை திருமணம் செய்து வைக்கிறது. ஈவன் எங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான காரியங்கள்ல தான் பெண்களை வந்து உட்படுத்தி இருக்காங்க. அதன் பிறகு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் போராளிகள் வந்து போராடி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ராமாமிர்தம் அம்மா, அந்த மாதிரியான போராளிகள்னால பல போராட்டங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பெண்கள் நம்ம வந்து இந்த முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கோம். இந்த காலகட்டத்துக்கு வர்றதுக்கே வந்து நம்மளுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப நல்ல விதத்துல முன்னேறி இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் பேச முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, டேட்டா என்ன சொல்லுதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து டேட்டா வேலிடேட் பண்ணி பேசுறதுல தான் வந்து ஒரு உண்மை இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டேட்டா படி 5000 கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சோ 5000 பஞ்சாயத்து தலைவர்கள் பெண்கள் இருக்கிறாங்க. 11 முக்கிய நகர மேயர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். 12 சட்டமன்ற உறுப்பினர் பெண்களாக இருக்கிறார்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா லீடர்ஷிப் பொசிஷனை பற்றி நம்ம கண்டிப்பாக இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா பெண்கள் எப்போவுமே வந்து அந்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவலாக தான் வந்து அவங்கள ட்ரீட் செய்யப்பட்டது. லைக் எக்ஸ்போர்ட் ஒர்க்குக்குன்னா பெண்கள், அந்த மாதிரி வேலை பலு வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் இருக்கிறது, 8 ஹவர்ஸ் இருக்க வேலைகளுக்கெல்லாம் பெண்கள் அனுப்புனாங்க. ஆனால் லீடர்ஷிப் பொசிஷன்ன்றது வந்து மேல் டாமினன்ட்லேயே இருந்த காலங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் பொசிஷன் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வருது. அது சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா MSME டேட்டா படி ரீசன்ட் டேட்டால ஃபீமேல் ஆண்டர்பிரனர்ஸ், பெண் தொழில் அதிபர்கள் 24% ஆகியிருக்காங்க. which is a very good விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா 24% பெண் தொழில் அதிபர்கள் உருவாயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒர்க்கிங் விமன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 44% இருக்கிறாங்க இப்போ பிரசன்டா. ஆனா நம்ம இந்தியன் டேட்டா படி பாத்தீங்கன்னா 39% தான் நேஷனல் விமன் பாப்புலேஷன் ஒர்க்கர்ஸே இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 44%
பெண்கள் வேலை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நீங்க சொல்லலாம் மேபி சிட்டியில இருக்கிற பெண்கள் வேலை செய்யலாம், சென்னை, கோயம்புத்தூர் ஆர் திருச்சி இந்த மாதிரியான சிட்டிஸ்ல பெண்கள் வேலைக்கு போறது ஒன்றும் பெரிய இது இல்லையேன்னு நீங்க கூட சொல்லலாம். ஆனா இதுல நான் என்ன பதிவு செய்ய விரும்பினா, கிராமப்புற பெண்கள், தமிழ்நாட்டுல கிராமப்புற பெண்கள் வேலைக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை 50% உயர்ந்திருக்குது. 2018 டேட்டா படி 19% இருந்த பெண்கள் வேலைக்கு போறவங்க இன்னைக்கு 2023 படி 37% இருக்கு, which is 50% growth. ஓகே. சோ கிராமப்புறத்திலையும் பெண்கள் வந்து வேலைக்கு செல்கிறார்கள். குடும்பத்தை, ஏன்னா நம்ம ஒரு பெண் வேலை செஞ்சா கூட 5 தலைமுறைகளுக்கு அவங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காரு சிஎம். அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தர் என்று பாரதி சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது தமிழ்நாட்டுல பளித்திட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஸோ எஜுகேஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 73% பெண்களுக்கு கல்வியில் உயர்ந்திருக்காங்க. லாஸ்ட் 20-30 இயர்ஸ் டேட்டால இருந்து பார்த்தீங்கன்னா 73% பெண்கள் படிக்கிறார்கள், பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். ஃபினான்ஷியல் லிட்ரஸி தமிழ்நாட்டில் இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி 22% ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரிந்த பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் நேஷனல் லெவல்ல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு முன்னோடியா தான் இருக்கு. எல்லா விதத்திலையும் பெண்களுடைய வளர்ச்சியில, பெண்களுடைய முன்னேற்றத்துல. இப்போ வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம்? வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நம்பர் 1 ஆர் நம்பர் 2ல இருக்கும். ஏன்னா லிட்ரஸி ரேட்ல கேரளா அதிகமா இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல தமிழ்நாடு தான் இருக்கு. சோ வேலைக்கு செல்வதா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் லிட்ரஸியா இருக்கட்டும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் கண்டினியூ ஆகணும்ன்றது தான் நான் விருப்பப்படுகிறேன். ஓகே ஓகே மேம். மேம், இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தை விட தென் மாநிலத்துல தான் வந்து பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது கம்பேரிட்டிவ்லி அங்கே வட மாநிலத்திலிருந்து வர பெண்கள் வந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து இங்கே வந்து வாழ்வாதாரத்தை இங்கே வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு வந்து பாதுகாப்பான மாநிலமாக தானே திகழ்ந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்பதான் நடந்துச்சுமா, பீகார்ல சேர்ந்த ஒரு பெண்மணிக்காக அந்த கணவர் குழந்தை எல்லாரையுமே கொலை செய்த சம்பவம் 1 மாதம் கூட இன்னும் ஆகல. புரியுதா? இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத இந்த ஆட்சி தான் ஏற்படுத்திருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப சகோதரி 2 பேர் பேசும்போது வளர்ச்சி குறித்தெல்லாம் பேசினாங்க. நான் அதை மறுக்கல. ஏன்னு கேட்டா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் மூலமாக 50% உள்ளாட்சியில பெண்களுக்கான வாய்ப்பை உருவாக்கியது அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல. அது ஒண்ணும் திமுக ஆட்சி காலத்துல புதுசா வந்து பஞ்சாயத்து இதுல வந்து உள்ளாட்சியில வந்து பெண்கள் வந்து 50% இடம் பெறல. 5000 பேர் ஊராட்சி மன்ற உறுப்பினரா திமுகவால உருவாக்கப்படல. சகோதரிக்கு நான் விளக்க விரும்புறேன். அவங்க பொதுத்தளத்துல இருக்கும் போது அவர்கள் பார்வையில வளர்ந்ததுன்னு சொல்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணமாக இன்றைய ஆட்சி முறை அமைஞ்சுதான் அப்படின்னா அது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இது உண்மையாகவே ஒரு பெண் ஆளுமையாக புரட்சி தலைவி அவர்கள் இருந்த போது பெண்களுக்காக கவனம் செலுத்தி பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தினாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் உட்பட ரோந்து பணியில வந்து எப்பவுமே இருக்கணும், பிங்க் வாகனம் இருக்கணுங்கிறது, பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய திட்டங்கள், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அறை உருவாக்குனாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நிறைய பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் கூட இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் சகோதரி அவர்கள் ஆண்டாள் பிரியதர்ஷினி சகோதரி அவர்கள் பேசும்போது விளிம்பு நிலை மக்களை பஞ்ச பராரிகள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை நான் வன்மையா கண்டிக்கிறேன். உண்மையாகவே இது போன்ற ஒரு வார்த்தையை இவர்கள் பேசுவதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. விளிம்பு நிலையில இருக்காங்க, ஏழையா இருக்காங்க, எளியவர்களா இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை விடுத்துட்டு பஞ்ச பராரிகளுக்கா அப்படின்னு கேக்குறது, இது ஒட்டுமொத்த திமுகவினருடைய அதிகார துஷ்பிரயோகத்துல நீங்க உபயோகப்படுத்துற வார்த்தையாக நான் வன்மையாக அதை கண்டிக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுற நிலைமையில வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எது இன்னைக்கு வளர்ச்சி அப்படிங்கறதுல குறை சொல்வதற்கு நாங்க வந்து 19 என்சிஆர்பி பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், இன்னைக்கு 125% போக்சோ குற்றங்கள் 4.5 வருஷத்துல அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதே என்சிஆர்பி டேட்டாவிலதான் 57% மேல இங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்கன்னு நான் கேக்குறேன். திமுக ஆட்சியில தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடும் போதைப் பொருள் புழக்கமும் அதிகமாகி போதைப் பொருளை பயன்படுத்தினவனுக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியல. அருவாள் எடுத்து கொளத்தூர் தொகுதியிலேயே அருவாள் எடுத்துட்டு கஞ்சா சாப்பிட்டுட்டு எங்க போற வர்றவங்க எல்லாம் வெட்டிட்டு போறதை பார்த்தோம். இப்ப நாங்குநேரியில நடந்த கொடுமையா இருக்கட்டும், பல்வேறு சாதிய பிரச்சனைகளும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளும் தலைவிரித்தாடுவது திமுகவுடைய ஆட்சியில தான்.
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. திமுகவை சேர்ந்த நிர்வாகி தஞ்சாவூர்ல ஒரு 22 வயசு பண்ணி இளைஞரணி உதயநிதி அவருடைய இளைஞரணியில உள்ளவர் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றம் இன்னைக்கு எல்லா கேசஸும் ஸ்டில் பெண்டிங். நிறைய வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் சொன்னது போல அடுக்கிக் கொண்டே போகலாம். திருவண்ணாமலையில கோயிலுக்கு வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பெண்களை காவலர்களை பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு போனாங்கல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப நீங்க கேட்ட கேள்வியோட நான் வந்து இணைக்கிறேன். வெளி மாநிலத்திலிருந்து இங்க வரக்கூடிய பெண்களுக்கு இங்க கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு உணர்வை இந்த ஆட்சி ஏற்படுத்தியிருக்கு. நீங்க கேட்கறதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கடந்த கால ஆட்சி, கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எல்லாத்தையும் சேர்த்து பேசும்போது நீங்க பேசுறதுல உயர் கல்வியில வளர்ந்ததாக இருக்கட்டும், அது எப்போது வளர்ந்தது? நீங்க நிறைய எல்லாத்தையுமே சொல்லணும்ல. போக்சோ வழக்கு, கடுமையான வழக்குகள், கடுமையான தண்டனைகள் எல்லாம் அறிவித்தது யாருங்க? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்தால் அவன் ஆண்மை இழக்க செய்ய வேண்டும் சொல்லி அந்த அளவுக்கு கடுமையாக களத்துல நின்னவங்க அவங்க. இன்னைக்கு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்தா கோபப்பட்டு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு, ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றாரு. இதே அவர்களுடைய கட்சிக்காரவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா என்னை தீண்டிப்பார் அப்படின்னு வீடியோ வெளியிடுறாரு. தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக திமுக வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். பெரும்பான்மையான குற்றங்களை செய்யறதே திமுகவை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நீங்க உடந்தையாம இருந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஞானசேகரன் நீங்க குற்றவாளி நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால திமுக வந்து அங்க யார் அந்த சாருங்கிறதுக்கு விடை கிடைக்குமே அப்படிங்கறதுனால அவசரமாக ஞானசேகரன் வந்து தண்டிக்கப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அப்படிங்கிறதுக்கு தனியா என்ன திட்டம் போட்டாங்க, என்ன சட்டம் போட்டாங்க, அந்த சட்டம் இருக்குல்ல, சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க. அது எப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்? ஒரு நபர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாதானே. ஆனா அவன் குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவனை நிரபராதின்னு தப்பிக்க வச்சிடறாங்களே. அந்த தப்பிக்க வைக்கிறதுக்கும் உடனடியாக ஆட்சியாளர்கள் இருக்காங்கிறது தானே மனவேதனையா இருக்கு. இந்த மனவேதனை நீங்க இந்த நிலை இது வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும்னு இல்லைங்க. உங்க வீட்லயே பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்க குடும்பத்திலயும் நாளைக்கு நடக்கலாம். 7 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைன்னு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு அதிகமாயிட்ட. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து பேசாம பெண்கள் சாதிக்கிறாங்க, பெண்கள் வளர்ந்தவர், அறிவில் சிறந்தவர்கள் பெண்கள் தாங்க. அது வரலாற்று காலத்திலிருந்தே பெண்களுக்கு என்று வரலாறு இருக்கு. ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்திலேயே தான் வந்து வேற விஷயமா இப்ப வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய சகோதரியிடம் தான் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. குந்தவையிடம் தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இது புதுசா நீங்க திராவிடம் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணலாம் மாத்தட்டிக்க முடியாது. வரலாற்றுல பல பெண்கள் இருக்காங்க. ராணி மங்கம்மா அவர்கள் உட்பட பல பெண்கள் வரலாற்றுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புதிதாக பெண்கள்கிட்ட திறமை வரல. இந்த காலகட்டத்திற்கான வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சி எல்லாம் வளர்ச்சி கிடையாது. 100% முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகணும். இன்னைக்கு கல்லூரிக்கு அனுப்ப பயந்துகிட்டு இந்த உயர்கல்வி படிக்க விடாம 12ஆம் வகுப்பு படித்த உடனே 18 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? 18 வயசுக்கு குறைவான திருமணங்கள் எத்தனை நடந்திருக்கு இந்த ஆட்சியில நான் சொல்லவா? ஏன் நடந்துச்சு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால குழந்தை திருமணம் அதிகமாக நடந்த ஆட்சி திமுக ஆட்சிங்க. இதெல்லாம் மறுக்க முடியுமா? நான் பொத்தாம் பொதுவாலாம் எதையுமே பேசல, நானும் டேட்டாவோட தான் பேசுறேன். இந்த டேட்டா நான் சொல்ற டேட்டா ஏதாவது பொய்யாக இருந்தால் என் மேல வழக்கு தொடருங்க. நான் உறுதியா இருக்கேன். என் மேல வழக்கு தொடருங்க, யார் வேணாலும் வழக்கு தொடருங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ். ஏன்னா நான் மக்களுக்காக நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துலயும் மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். இங்க நீங்க நடக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களையும் தட்டி கேட்கிறோம். ஒரு பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் பாதிக்கப்பட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க. பெண்களுக்காகவே விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதிகமாக இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வந்து 2023 வந்து விமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. அவங்க விமனுக்கு எதிரான கிரைம்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. இப்ப வந்து தேர்தல் அறிவிப்புகளை கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி இவ்வளவு திட்டங்களை வந்து பெண்களுக்காக அறிவிப்பாங்க? மகளிர் ஆணையத்துல குமாரி அவர்கள் தான் சொன்னாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு. நீங்க அதை அவங்க சொன்னாங்களா சொல்லலையா? மகளிர் ஆணையத்துல இருக்காங்கல்ல திருமதி குமாரி அவர்கள், அவங்க தான் சொன்னாங்க. அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க? நீங்க காவல் நிலையத்திலயுமே காவல் நிலையத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு யாரு போய் புகார் கொடுத்தா எடுத்துக்க வேணாங்கிறத கூட திமுகவை சார்ந்தவர்கள் முடிவெடுக்கிறாங்கன்னு மக்களே சொல்றாங்க.
ஓகே. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த இண்டிபெண்டன்சி கொடுக்கல. ஏற்கனவே சகோதரி சொன்னாங்க நாங்க முழு சுதந்திரம் கொடுக்கிறோம்னு. நீங்க முழு சுதந்திரம் எங்க கொடுக்குறீங்கன்னா, அவன் என்ன வேணாலும் பாலியல் குற்றத்துல ஈடுபடலாம்னு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ என்னவோ. ஏன்னா காவலர்களாலவே பல பிரச்சனை நடந்திருக்குல்ல, திருவண்ணாமலை சம்பவம் உட்பட. திருவண்ணாமலையில, விருதுநகர்ல, இன்னும் பல இடங்கள்ல பல சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க குற்றம் செய்து கொள்ள வேணா முழு சுதந்திரம் கொடுக்கலாம். ஆனா நீங்க நல்லது செய்யறதுக்கு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்தை மீறி அதிகார துஷ்பிரயோகத்தை அந்த இடத்துல உள்ள மாவட்ட செயலாளரோ அங்க உள்ள வட்டமோ யாரோ வந்து இந்த இவரை காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்த முடியும். எஃப்ஐஆர் போடாதீங்கன்னா போட மாட்டாங்க. நேற்று கூட இப்ப நடந்த சம்பவம் பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், அப்பாவித்தனமா கர்ப்பிணி பெண் சிசுவோட இறந்து போயிருக்காங்க. அவங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஓரமாக போயிருக்காங்க. இந்த திமுக கொடி கட்டின கார் வேகமா போய் அவர்களை இடித்து மரணமடைஞ்சிருக்காங்க. அந்த வழக்கை கூட அந்த டிரைவர் யார் வண்டி ஓட்டினாங்களோ அவங்க கைது செய்யப்படல. அதிகார துஷ்பிரயோகம் அதிகமாயிருக்கு. ஓகே மேம், பேசுவோம். இப்போ நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் கிட்ட போறேன். மேம், இப்போ வந்து டிவிகே சார்பா தவிக தலைவர் விஜய் வந்து பெண்களுக்காக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. இப்போ வந்து ஒரு 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு போறதுக்கு முன்னாடி சகோதரிக்கு ஒரு பதில் சொல்லிடவா? ஏன்னா அவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதுல குற்றச்சாட்டுகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு 90.6%. தேசிய சராசரிங்கிறது 75.5 தான். ஆனா தமிழ்நாடு 90.6%. அந்த அளவுல முன்னணியில இருக்கு. அதனால யாருமே தடுக்கிறது இல்லை. சார்ஜ் ஷீட் கொடுக்கறதையோ இல்ல இந்த அதை தாக்கல் செய்யறதுலயோ யாருமே தடை செய்யறதில்லை. எந்த விதமான அழுத்தமும் இருப்பதில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக மாநிலம் முழுவதும் 244 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் மிகச்சிறப்பாக செயல் ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் அம்மாக்கு தகவலுக்கு சொல்றேன். அது தவிர SOS ஒரு செயலி, காவலன் SOS செயலின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதன் மூலமாக எத்தனையோ பேர் தனிப்பட்ட முறையிலும் தங்களுக்கு நேர்கின்ற பிரச்சனைகளை காவல்துறைக்கு சொல்கிறார்கள். அதுல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக இந்த குற்றங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதெல்லாம் தினசரி நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஒரே ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் FIR பதிவு செய்வதற்கு எத்தனை ஆண்டு காலம் பிடித்தது? அதை முதல்ல கேட்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. ஏன்னா FIR பதிவு செய்யறது இல்லை, சார்ஜ் ஷீட் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த பெண் கதறியது இன்னமும் என் காதுல ஒழிச்சிட்டு இருக்கு. அப்போ முதல்வராக இருந்தவர் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அவங்க FIR எப்ப கொடுத்தாங்க, சார்ஜ் ஷீட் எப்ப பதிவு செய்தாங்க அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க. அப்புறம் பாலியல் குற்றம் செய்வதற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அதை நான் அதிகமா பேச விரும்பல, ஏன்னா அவருடைய தராதரம் அதில் இருந்து தெரிகிறது. அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. அடுத்தது மிக முக்கியமா, நீங்க பஞ்சப்பராரிகள் சொன்னதை விட ஒண்ணு தராதரம் குறித்தெல்லாம் நீங்க பேசக்கூடாது. பஞ்சப்பராரிகள் இது உண்மை. உங்க திமுக கவுன்சிலர் 2.5 வயசு குழந்தையை கொன்னானா அப்புறம் என்ன சொல்றது? ஒரு தாயா இருக்கணும், ஒரு அம்மா பேசுறத தவிர நீங்க இருக்கீங்களா? ஒரு 2.5 வயசு குழந்தைங்க திமுக கவுன்சிலர் கொன்னானா இல்லையா? அதற்கு என்ன பதில் சொல்றீங்க? அதற்கு முதல்வர் என்ன பதில் சொன்னாரு? எங்களுடைய கோபத்துல அரைச்சிட்டம் இருக்கு. அந்த அரைச்சிட்டத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியாம சமாளிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு தராதரங்கிற வார்த்தையில ரொம்ப அதிகம். ஏற்கனவே நீங்க ஏழை எளியோரை பஞ்ச பராரிகள் சொல்லிருக்கீங்க. இது திமுக திரும்பும், நிச்சயமா திரும்பும். கேட்க போறீங்க, பஞ்ச பராரிகள் காலில் தான் விழுந்து கொடுக்க போறீங்க. உங்களுக்கு ஓட்டு விழுவாது. நீங்க பேச இந்த வார்த்தை கேட்கவே விழாது மேடம். நானே சொல்றேன், பஞ்ச பராரிகளா உங்களுக்கு ஏழைகள்னா? நீங்க என்ன பத்தி பேசுறீங்க? தராதரத்தை பத்தி சிபிஐக்கு போக சொன்னாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் தைரியமா சொன்னாரு. நீங்க சொன்னீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்துக்கு நீங்க சிபிஐக்கு போக சொன்னீங்களா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா? ஓகே மேம், பேசலாம். இப்போ பெண்கள் வந்து பல்வேறு துறைகள்ல சாதனை புரிஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில பெண்களை மதிக்கிற கல்ச்சரை உருவாக்க இனிமே நம்ம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொன்னாங்க, அதாவது பீகார்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. பீகாருடைய பெண் இங்க பாலியலால் பாதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஹோட்டலா இருக்கட்டும், எங்க போனாலும் வெளிநாட்டு பெண்கள் பணிபுரியுறாங்க. உடனே வந்துட்டு பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம், எல்லாரும் கிளம்பி போயிட மாட்டாங்களா? இல்ல அட்லீஸ்ட் அந்த ஒரு ட்ரெண்டாச்சு வந்திருக்கும்ல. எதுவுமே இல்ல, அது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு.
தமிழ்நாடு மட்டும் அவங்க வந்து குமரி மேடம் சொன்னாங்க. குமரி மேடம் வந்துட்டு உண்மையை சொல்றாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்தியா முழுமைக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுமைக்கும் பல்வேறு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா போர்னோகிராஃபி செல்போன்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தைக்கு எல்லாம் பார்க்கலான்ற விஷயம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்ப வந்து எல்லாமே இருக்கு, இன்டர்நெட்னாலையும் எல்லாமே இருக்கு. ஆக மது போதை, இன்டர்நெட் கலாச்சாரம், இந்த போர்னோகிராஃபி, இது எல்லாமே வந்து உலகளாவிய அளவில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கிறது. திருமணத்தை மீறிய உறவுகள் அதிகரித்திருக்கிறது. திருமணத்தை மீறிய உறவினால் வருகின்ற பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. அதுக்கு ஒரு கம்பல்சரியா பெண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்றதுமே ஒரு காரணம். அந்த பல காரணங்கள் அதுவும் ஒண்ணு. இது மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, பெண்கள் வந்து தமிழ்நாடு முன்னேறிக்கா அப்படின்னு. நான் வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல, பெண்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா சில மாதங்களாக, சில நாட்களாக சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் செக்ஷன், அது ஒரு சின்ன செக்ஷன் தான், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களில் ஒரு சிறு குழுவினர் தான் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாதுலாம் யாரும் சொல்லல, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் அதுல இருக்கிற பெண்கள் என்ன பேசுறாங்க, நான் வந்து அவருக்கு அக்காவாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன், என்கிட்ட பணம் இருக்கு, எங்கிட்ட என்ன 10 பொண்டாட்டி நான் வச்சுப்பேன். நான் இப்படியான வசனங்கள் கேட்கும் பொழுது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு புரிதல், அதை பற்றி அந்த கவலைங்க. இன்னைக்கு விஜய் பேசும்பொழுது கடைசியா சில விஷயங்கள் அவர் வந்து குறிப்பா சொன்னாரு, சில நாட்களாக சிலது நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி நீங்க கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஆக அவர் 10 விதம் அறிவிச்சார், பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு, வீட்டுல பிரச்சனை, வீட்டு வன்முறை என்று. அவர் வீட்டிலேயே பிரச்சனை இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் ஒரு எந்த குடும்பத்தில் நடக்கிற யாருடைய தனிப்பட்ட பிரச்சனை பத்தி பேசுறவங்க கிடையாது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கேன், மாத சங்கத்துல இருக்கேன். ஆனால் அந்த வீட்டு பெண்ணுக்கு வர்ச்சுவல் வாரியர் வச்சுட்டு நீங்க உட்காந்துட்டு என்ன வேணா சொல்வீங்க. நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது ரொம்ப இயல்பான விஷயம். அவரை பத்தி நம்ம வந்து எந்த விமர்சனமும் சொல்ல தயாராகவில்லை. ஆனால் நீங்க தான் வந்து உங்களுடன் வாழ்ந்தவர்களை வந்துட்டு வர்ச்சுவல் வாரியர் சொல்லிட்டு சைபர் இதுல புல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது வந்து மிக மிக முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்துல நான் வந்து ஒரு அரசியல் புரிதலோ இருக்கேன், ஒரு பெண்ணா இருக்கேன், எனக்கு விஜயோ இல்ல வேற யாரு மேலே ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணவருக்கு வேற யாருக்காச்சும் ஓட்டு போடணும்னு தோணுச்சுன்னா போடட்டும், எங்க அப்பாக்கு அவருக்கு யாருக்கு பிடிச்ச ஓட்டு சொன்னா போடட்டும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா என்ன நினைக்குது, எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, எல்லாருமே வந்து இவருக்கு மட்டும் தான் போட வேண்டும், அப்படி போடாவிட்டால் சோத்துல விஷம் வச்சு கொண்டு விடுவேன் என்று சொல்கின்ற பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்த்து நான் வெற்றி தலை குடிகின்றேன். இந்த அது ஒரு சின்ன செக்ஷன் தான், ஆனாலும் அந்த சின்ன செக்ஷனை நமக்கு எப்படி வளரட்டும், எப்படி அவங்களுடைய புரிதல் இப்படி இருக்கிறது. பெண்கள் அரசியல் மயமாவது வரவேற்கின்றோம். பெண்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் அரசியலை விவாதிப்பதும் அரசியல் மயமாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆனா இது போன்ற விஷம் வச்சு கொலை பண்ணி நான் வந்து என்னுடைய தலைவனுக்காக நீ ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வது அரசியல் முதிர்ச்சி அல்ல, அரசியல் நாகரிகம் அல்ல. இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை அந்த கட்சியின் தலைவர் தான் சரிப்படுத்த வேண்டுமே ஒழிய, அவர் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய, இது போன்ற ஒரு செக்ஷன் நான் பரிச்சை தான் நான் உட்கார்ந்துருக்கேன், புருஷனை விட எனக்கு அவர் தான் பிடிக்கும், பல்வேறு விஷயம் இதெல்லாம் சொல்வதற்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். நீங்க நிகழ்ச்சிக்கு நடுவுலயே அவருடைய நிகழ்ச்சியை போட்டு அதுல வந்து அவருடைய மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது பண்ண அவர் எல்லாருக்குமா குரல் கொடுக்கணும். அவரோட தொடர்பு படுத்தி ஒரு நடிகைக்கு வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து வெளியில பேசுறாருன்னா அவருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேங்கிறாரு. இப்ப யாரை சப்போர்ட் செய்யணுங்கிறது முக்கியம் அல்ல, பெண்களை மதிக்க வேண்டும். அந்த பெண் வந்து சகோதரியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். அந்த பெண்கள் வந்து கலாச்சார ரீதியில் அறிவியல் முதிர்ச்சியோட, அறிவியல் பயிற்சியோட பெற்று இருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை எல்லாமே நம்ம செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து இப்ப நீங்க வந்து IAS பத்தி சொன்னீங்க, அந்த நிகழ்ச்சியில என்ன சொன்னாங்க, நம்ம நான் முதல்வன் திட்டத்திலேருந்து வந்தேன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரணும், டெசிஷன் மேக்கிங்ல வரணும், IAS வரணும். அதுல என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு முதல் பெண்கள் வருகிறார்கள் என்கின்ற. அதே போலத்தான் வெளிநாடுகளுக்கு போற நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக 2 பேர் 3 பேர் தான் அயலகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, அயல்நாட்டுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறவங்க வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்ல போயிட்டு வெளிநாட்டு கல்வியில பண்ணாங்க. இதை எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு அரசாங்கம் பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். தாலிக்கு தங்கம், நாங்க வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, உரிமை தொகை கொடுக்கறதெல்லாம் வந்து யூனிவர்சல், இதெல்லாம் வெல்ஃபேர் மெஷர்ஸ். அதே நேரத்தில் பெண்களுக்கு கல்வி கொடுப்பதும், அந்த கல்வி கொடுத்து அதை படிச்ச 10th படிச்சாதான் உங்களுக்கு வந்து தங்கம், +2 படிச்சிருந்தா அதை விட அதிகம் என்று பண்ணும்போது இது என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென் டு கெட் எஜுகேட்டட். பெண்கள் வந்து கல்வி அறிவு வேண்டும்,
பகுத்தறிவு வேண்டும், அறிவியல் அறிவு வேண்டும், அரசியல் அறிவு வேண்டும், பகுத்து பார்க்கின்ற ஒரு மெச்சூரிட்டியோட வேண்டும். அது போன்ற பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த அரசியல் கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வயதுக்கு ஏற்றாற் போல், நமது படிப்புக்கு ஏற்றாற் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் முக்கியமா பேசுறேன். ஓகே மேம். ராஜேஸ்வரி பிரியா மேம், உங்களோட இறுதி கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். இப்ப நடிகர் ஒருவர் பேசி நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்தாரு. ஆமா, அதெல்லாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அரசியல்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? அரசியல்னா எதுவுமே தெரியாது. மக்களோடு மக்களா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் எந்த இடத்துலயுமே மக்களோடு மக்களா எங்க இருந்திருக்காரு? பிரைவேட் ஜெட்ல போயிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. பெண்களுக்கு இப்ப என்னன்னா, இவங்க 2000 சொன்னா நம்ம 2500 சொல்லுவோம், இவங்க 10,000 சொன்னா நம்ம 15,000 சொல்லுவோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, எந்த புரிதலுமே இல்லாம ஒரு தமிழகத்தோட நிலை என்ன, எவ்வளவு லட்சம் கோடி கடன்ல இருக்கு, இன்னைக்கு எப்படி வருமானத்தை ஈட்டுவது, நம்ம மாநிலத்தோட நிலை என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்கு ஒரு தன்னுடைய புராணத்துக்காக தாய் மாமன் அண்ணன் அது இது அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு அரசியல் பேசுறாருன்னா உண்மையாகவே அவருக்கு அரசியலில் பூஜ்ஜியம். அவர் அரசியல்ல பூஜ்ஜியம்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மிஷன் இருக்கு, என்ன மிஷன் இருக்கு, வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டை இப்படி மாத்தலாம் அப்படி மாத்தலாம் அப்படின்னு பேசினா ஓரளவுக்கு என்னை போன்றவர்களும் ஏத்துக்கும். அதை விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அந்த எழுதி கொடுக்கறத படிக்கும் போது கூட புரிதல் இல்லாம படிக்கிறாரு. மக்களை என்ன நினைக்கிறாங்க? குறிப்பாக சகோதரி அவர்கள் சொன்னது போல இங்க உள்ள பெண்கள் அங்க போய் இருக்காங்க பாருங்க, அந்த பெண்கள் ஆதரவா பேசக்கூடிய பெண்கள், கலாச்சாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய பெண்கள், இவர்களை எல்லாம் பார்க்கும் போது மிகவும் மோசமான நிலையில தமிழக பெண்கள் இருக்காங்களோ. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் ஒரு ரசிகை என்ற உணர்வு மட்டுமே மையமா வச்சுட்டு, அந்த போதையை மட்டுமே மையமா வச்சுட்டு என்ன வேணும்னாலும் நம்ம பேசலாம், எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம், யார் மனசு வேணாலும் துன்பப்படுத்தலாம், எது ஒர்த் இல்ல, ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதும் ஒரு குடும்ப வழக்கு என்பதும் ஒர்த் இல்லைன்னு சொல்லி ஒரு தலைவர், அரசியல் தலைவர் மேடையில பேசலாமா? பல குடும்பங்கள் சேர்ந்ததுதானே சமூகம். ஒரு சமூக கட்டமைப்பு அப்படிங்கறதையே சீரழிக்கும் வகையில ஒரு திருமண வாழ்க்கையை ஒர்த் இல்லைன்னு சொல்லி பேசலாமா? நான் பர்சனல் குறித்து பேச விரும்பல, நான் எதை பற்றியும் பேச விரும்பல, அது அவர்களுடைய தனிப்பட்ட விதமாக இருக்கட்டும். நீங்க ஒர்த் இல்லைன்னு சொன்ன இடம் அப்படிங்கிறது மிகவும் கூர்மையா கவனிக்க வேண்டிய இடம். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று ஒரு குடும்பம் தானே. அந்த குடும்பத்தையே உதாசீனப்படுத்துறபடி அது ஒர்த் இல்லைன்னு சொல்லி பேசுற நீங்க நல்ல ஒரு மனிதனாக இருங்கள், அப்புறமா நீங்க தலைவனாக இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட அட்வைஸ் இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாட்டுல அறிவார்ந்த சமூகமாக நான் நம்புறேன். கண்டிப்பாக இது போன்ற நடிகர்களுடைய பேச்சுகளோ அவர்கள் அறிவிப்புகளோ ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அவர்கள்ட்ட அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதை அரசியல் படுத்த வேண்டியது நம்மை போன்றவரோட கடமையாக எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற 10 பெண்கள்கிட்டயாவது போய் பேசணுமா? பெண்கள் பாதுகாப்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அவரால் பெண்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேள்வி கேட்கணும். இங்க நாம பேசக்கூடிய வேலிட் பாயிண்ட்ஸ்க்கே இங்க விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அங்க பேசப்படக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு விசில் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. என்ன சொல்றதுன்னே புரியல. கண்டிப்பாகவே விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி அப்படிங்கிறது அவருக்கு அரசியல்னா புரிதலே இல்லை அப்படிங்கறத அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறத நான் நினைக்கிறேன். ஓகேப்பா. ஆண்டாள் பிரியதர்ஷினி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? இவங்க முன்வைத்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு 2-3 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் முதல்வர் மென்மையாக கையாள்கிறார், என்னுடைய அறச்சீற்றம் அவருக்கு இல்லை, என்னுடைய கோபம் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னாங்க. அமைதியா இருக்கணும், யாருமே பேச வேண்டாம், முதல்ல சொல்லிடுறேன். ஆமா, அவர் அமைதியாக மென்மையாகத்தான் கையாள்கிறார். ஆனால் அந்த திராவிட மாடல் ஆட்சியை நோக்கித்தான் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கலகலத்து போய் காலியாகி இந்த பக்கம் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்கிறத சமீபத்துல இப்போ நம்ம நேரலையில பார்த்தோம். அதை தவிர இரும்பு பெண்மணியாக உறுதியாக இருந்தவர், ரௌத்ரம் பேசியவர், எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று சொல்லி வீராவேசமாக பேசிய அவர்தான் தன்னுடைய உடன்பிறவா சகோதரியின் கைப்பாவையாக இருந்தார். எனவே எது மிக நல்ல தலைமைக்கு அறிகுறி என்றால் எங்களுடைய தலைவரின் அந்த குணம்தான் தலைவருக்கான அறிகுறியை தவிர எடுத்த உடனே அப்படி ரௌத்ரமா பேசுறது, வீராவேசமா பேசுறது, அறச்சீற்றத்தை நீங்கள் செயலில் காட்ட வேண்டும். செயல்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய தலைவர்.
அறச்சீற்றத்தை கோவத்தை அப்படி காட்டுறது இல்ல, செயல்படுத்த வேண்டும். அப்படியான செயல்பாடுகளால் தமிழ்நாட்டை தலை நிமிர வைத்திருக்கிறார். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது நான் சொல்லிடுறேன், பஞ்சை பராரிகள் என்பது செந்தமிழ் வார்த்தை, தமிழ் குடியின் வார்த்தை, தமிழ் நிலத்தின் வார்த்தை, தமிழ் இலக்கியத்தின் வார்த்தை. நான் மீண்டும் சொல்லுவேன், பஞ்சை பராரிகள் என்ற வார்த்தை அதுல இழிவுபடுத்துவதற்கு எதுவுமே இல்லை. வல்னரபிள் சொசைட்டி என்பதன் பெயர் தான் பஞ்சை பராரிகள் என்ற செந்தமிழ் வார்த்தை. தமிழ் தெரியலேனா அதை சொல்லுங்க. உடனே அதற்காக வேறு எதிர்வினை ஆற்றுவது என்பதையெல்லாம் தமிழ் கவிஞராகிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட சித்தாந்தம் திமுகவின் உறுப்பினராகிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். பஞ்சை பராரிகள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெரும் இழப்புகளை சந்தித்தவர்கள், அதற்கு பெயர் தான் பஞ்சை பராரிகள். யாரு? அதிமுக ஆட்சி காலத்தில் பெரும் மழை, வெள்ளம், பேரிடர். ஆனால் அம்மையாரை தூங்கி கொண்டிருக்கின்ற அம்மையாரை யார் எழுப்புவது என்று தெரியாமல் சென்னைக்குள் வெள்ளம் வந்தது, அது இயற்கை பேரிடர். அதே மாதிரி வாழ்வாதாரத்தை எல்லோரும் இழந்தார்கள், அது சீற்றம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பஞ்சை பராரிகளை மீட்டெடுத்து இன்றைக்கு அவர்களை வாழ்க்கையில் நிலைநிறுத்தி இருப்பது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி, எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் பேரறிஞர் அண்ணா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. எப்போ 1959 சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்று திமுக உள்ளே நுழைந்த போது அவர் சொன்னார், நாங்கள் பஞ்சை பராரிகள், சீமான்கள் உங்களை மதிக்க மறந்தார்கள், ஏழைகளாகிய நாங்கள் உங்களை மறக்கவில்லை என்று பஞ்சை பராரிகள் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்க. எனவே அதுக்கு அப்புறம் கவியரசர் கண்ணதாசனோட ஒரு பாட்டு, பஞ்சை பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு, அதை நாட்டட்டும் நாட்டில் என் பாட்டு என்று சொன்னார். அப்படி பஞ்சை பராரிகள் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக ஆட்சியில் யார் எங்களை காப்பாற்ற போகிறார்கள் என்று பரிதவித்து காத்து கிடந்த போது எங்களுடைய தலைவர் வந்தார். மே 7ஆம் தேதி 2021 வந்தது, மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. எனவே பஞ்சை பராரிகள் என்பது தமிழ் இலக்கியத்தின் மிக அழகிய வார்த்தை. யாராவது வந்து எங்களை காப்பாற்ற மாட்டார்களா என்ற அந்த வல்னரபிள் சொசைட்டி, அதைத்தான் நீங்கள் பேசுவோம். ஆண்டாள் பிரியதர்ஷனும் நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ தவிக தலைவர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் வந்து மற்ற கட்சிகள் வெளியிட்டிருக்கிறது கூட பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே ஒரு நடிகர் என்ற நோக்கில் தான் எனக்கு அவரை பார்க்க முடிகிறது. தலைவர் என்ற நிலைக்கு அவர் இன்னமும் அதிகமாக பயணப்படணும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் செய்கின்ற அந்த ஆர்ப்பாட்டங்களை, அலப்பறைகளை எல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அவரும் அரசியல் பட வேண்டும், அவருடைய ரசிகர்களையும் அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு துணி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய அறிவிப்புகளை சொல்லிட்டு இருந்தாரு. இதே ஒரு சினிமா காட்சியாக இருந்தால் பக்கத்துல இருக்கிற ஏடி வந்து சொல்வாரு, சார் இவ்வளவு போதும், இதுக்கு மேல நீங்க ரொம்ப செயற்கையா இருக்கு நீங்க சொல்றது, உங்களோட குணத்துக்கு அது ஒத்து வரல, அதனால பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறமா வேற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய குணம், அவருடைய ஐடியாலஜி, அவருடைய இயல்பு எதற்குமே ஒத்து வராமல் கட் காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் திமுக அரசின், எங்களுடைய திராவிட மாடல் அரசின் கொள்கைகளை. அதை முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. அதுல மிக முக்கியமா நான் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது தங்கம் என்று அவர் ஒரு அறிவிப்பை சொல்கிறார். பட்டுச்சேலை தாய்மாமன் சீர் அப்படிங்கிறாரு. தங்கத்தை தாலிக்கு தங்கம் அல்லது இந்த தங்கத்தோடு பெண்ணை பொருத்தி பார்ப்பது, அதையெல்லாம் தாண்டி இப்போ செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு பெண்களே வந்தாச்சுமா. இப்ப பெண்கள் நீங்களே கூட இப்ப உள்ள ஜென்சி தலைமுறையே கூட கல்லுகள்லாம் நகை போடுன்னு சொன்னா வேண்டாமா, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய காலம் இது. நகைகளால் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துவதில்லை. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் கம்பீரமாக அமைந்து கொண்டிருக்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய அடையாளம். பிரியதர்ஷினி ஒரு எழுத்தாளர், அதுதான் அவருடைய அடையாளம். இந்த நம்முடைய விமான நிலையங்களிலிருந்து மேல் படிப்புக்காக எத்தனை பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நகையை சுமந்து செல்வதில்லை, அவர்கள் கனவை சுமந்து செல்கிறார்கள், கல்வியை சுமந்து செல்கிறார்கள். மட்டும் பார்க்காம அது ஒரு பொருளாதார ரீதியாகவும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஆனால் அந்த ஆபரணத்தை விடவும் அது கூட திருட்டு போகும், அது கூட மற்றவர்களால் கையாண்டு செல்ல போகும். ஆனால் கல்வியை உங்கள்கிட்ட இருந்து திருட முடியுமா யாராவது? அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள், அந்த சிறைப்படுத்துகின்ற சிந்தனை. ஏன் அப்ப அந்த தங்கம்ங்கிறது ஆணுக்கும் பெருமையான ஒரு விஷயம் தானே, அதையே அப்படி சொல்றது இல்ல, பெண்ணுக்கு மட்டுமே ஏன் பொருத்தி பாக்குறீங்க? அதனால பெண் என்றால் அவளை தங்க கூண்டில் அடைக்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்கள்
எப்பவோ நம்மளை மீட்டெடுத்தாச்சு. நகை என்பது நம்முடைய அடையாளம் இல்லை என்பதையும் சொல்லியாச்சு. பட்டு சேலைக்கு பதிலாக காக்கி உடை அணிந்த பெண் காவலர்கள், பெண் போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இது. அதுல மிக முக்கியமாக முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய பெண்கள் காவல்துறையில் வர வேண்டும் என்று பாடுபட்டார். நம்முடைய தந்தை பெரியார் 1935 கட்டுரை எழுதியிருக்கார் குடியரசுல. என்னன்னா, நம்ப முடியாத ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மொடமொடப்பான காக்கி உடை அணிந்த காவலர்கள் வரப்போகிறார்கள் பெண்களில் இருந்து அப்படின்னு அவர் அப்பவே அதை பத்தி எழுதியிருக்காரு. எனவே இந்த மாதிரியான சிந்தனையிலிருந்து முதல்ல பெண்களை விடுவித்தாச்சு. நீங்க மீண்டும் பெண்களை கொண்டு அந்த கூண்டு கிளியாக மாற்றுகிறீர்கள். அது ஒண்ணு. அப்புறம் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அப்படிங்கிறாரு. அதுல யாரெல்லாம் வருவாங்க? அந்த விமன்ங்கிறதுல வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள், அவருடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கான கொடுமைகளும் வருமா, அல்லது சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தானா? அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் பெண்கள் பட்டியலில் வரமாட்டார்களா? இது தனிப்பட்ட விஷயம் எல்லாம் பேச முடியாது. ஏன்னா தந்தை பெரியாரை இன்னமும் அவர் செய்த திருமணத்தை இந்த சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இவரும் செய்வது தவறுதான் முதல்ல. அப்புறம் இடைநிற்றல் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் இடைநிற்றல் என்பது 0. அதுவே தெரியல அவருக்கு. அதை முதல்ல சொல்லுங்க. அது தவிர மிக முக்கியமா குழந்தை பிறந்தால் தாய் மாமன் சீர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒரு நடை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள் பிறந்த உடனே, அந்த தாய்மார்கள் பிரசவம் முடிந்து பச்சிளம் குழந்தைகள் பிறந்த உடனே 6 மாதம் வரைக்கும் அம்மா பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுல என்னெல்லாம் இருக்கும்? 6 மாதம் வரைக்கும்னா குழந்தைக்கு போர்த்துகிற துணி, மென்மையான துணி இருக்கு, மெத்தை இருக்கு, கொசுவலை இருக்கு, சோப் இருக்கு, பேபி சோப் இருக்கு, பேபி ஆயில் இருக்கு, பேபி டாய்ஸ் இருக்கு, நாப்கின்ஸ் இருக்கு. அதை தவிர அந்த குழந்தைக்கான இரும்பு சத்து டானிக், மல்டி வைட்டமின் டேப்லெட்ஸ், விட்டமின் மருந்துகள் எல்லாமே வைத்து பச்சிளம் குழந்தை கிட் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பனையூரை தாண்டி வெளியே எங்கேயுமே போகல அப்படிங்கறத அவருடைய அறிவிப்பு காட்டுது. அவருக்கு 0% சொல்றோம் எல்லாரும், இல்ல -0. அதுதான் அவருடைய அறிவு, திறமை எல்லாம் என்பதை நான் வேதனையோடு பதிவிடுகிறேன். சாந்தி மேம், இப்ப உங்களோட நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். ஆமா, விஜய் அவர்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள், அந்த பச்சிளம் குழந்தையா இருக்கட்டும், சானிட்டரி நாப்கினா இருக்கட்டும், உரிமை தொகை எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுடைய நீட்சியாகவும் அதே காப்பீடு மரதம் இருக்கின்றது. அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இந்த முக்கியமாக அவர் கொள்கை எதிரியாக அறிவித்திருக்கின்ற பாஜகவுடைய பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் அதுல எல்லாம் முன்னாடி இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இன்னைக்கு விமன் சேஃப்டி பத்தி பேசியிருக்காரு. விமன் சேஃப்டி எங்க நடந்தாலும் யாருனால நடந்தாலும் அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பேர் மட்டுமல்ல, ஹர்ஜித் சிங் பூரிங்கிற ஒரு மினிஸ்டர் பேர் இருக்கு. அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனைக்கு போராடி எதுக்குமே வாயை திறக்காம திடீரென்று பெண்களுடைய பாதுகாப்புக்காக கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஃபாஸ்ட் ட்ராக் பத்தி பேசுறாரு. இங்க இருக்கின்ற பல இதுல ஏற்கனவே அதுவும் இருக்கிற திட்டங்கள் தான். மகிழா கோர்ட் பத்தி பேசுறாரு. எல்லாமே இருக்கிற திட்டங்கள். இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை அறிவித்திருந்திருக்கலாம். இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த விஜய் கட்சியில் இருக்கின்ற குறிப்பிட்ட சில சதவீதமான பெண்களை தவிர அவங்களையும் நம்ம சரி செய்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அவங்களே அரசியல் படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக இருக்கின்றது. மிச்சம் இருக்கின்ற போதாமைகளும் மாண்பு முதல்வர் அவர்கள் சரி செய்து கொடுப்பார் என்று நம்புகிறோம். ஓகே மேம், நன்றி மேம். ஆண்டாள் பிரியதர்ஷன் மேம், இப்போ உங்ககிட்ட வரேன். இப்போ தவைக்க தலைவர் விஜய் ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து பிளஸ் உங்களோட நிறைவு கருத்து. ஸ்டாலின் சார் டாக்ஸ் என்பது உண்மைதான். அது எதனால் என்றால், முதல்வராக இருக்கும்போது அந்த அரசு அவர்களுக்கு வருமானமாக வருகின்ற எல்லா வரிகளும், எல்லா வரி வருமானமும் அந்தந்த முதல்வரின் பெயரில் அழைக்கப்படும். இப்ப PM டாக்ஸ்ன்னு சொல்றோம்ல, PM திட்டங்கள் மாதிரி நம்முடைய CM திட்டங்கள், CM டாக்ஸ் என்பது உண்டுதான். அதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பிளாக் டிக்கெட் ஆக்டர்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த பிளாக் டிக்கெட்டை, அந்த பஞ்சை பராரிகள் அந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்தணும். கூலி வேலை செய்து 100 ரூபாய் கூலி வேலை செய்து சம்பாதிக்கின்ற அந்த வருமானத்தில் இவருடைய படத்துக்காக பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தாங்கல்ல, அப்போ இவர் பிளாக் டிக்கெட் ஆக்டர் அப்படிங்கறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸ்டாலின் சார் டாக்ஸ்ங்கிறதுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்லயே ஒரு விளக்கம் இருக்குமா? எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர
சொல்றதுக்கு யூசிங் ஸ்டேட் பவர் டு ரீடிஸ்ட்ரிபியூட் இன்கம் அண்ட் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். Okay, ma'am. அந்த இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்குமான அந்த இடைவெளியை குறைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அந்த ஸ்டாலின் டாக்ஸ் மூலமாக. எனவே ஸ்டாலின் டாக்ஸ் என்பது எப்படி மக்களை உயர்த்தி இருக்கிறது, மக்களை செல்வப்படுத்தி இருக்கிறது, மக்களை வளமையாக்கி இருக்கிறது, அதைத்தான் நாம் இந்த 5 ஆண்டில் பார்த்திருக்கிறோம். ஓகே நன்றி மேம். பிரியதர்ஷினி, உங்களோட நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோடைய விமென்ஸ் டேக்கான தீம் வந்து கிவ் டு கெயின். ஸோ இத்தனை வருடங்களாக பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பார்க்குற, நம்ம மட்டும் இல்லை எல்லா பெண்களும் பார்க்கிறது என்ன, இப்போ நம்ம கெயின் பண்ண போறோம் சமுதாயத்துல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், எல்லா விதத்துலையுமே நான் சொல்றேன். ஒரு 4 விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சிடுறேன். ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரமும் ஒரு பெண்ணுக்கான மரியாதையும் வந்து குடும்பத்துல இருந்து தான் தொடங்குது. ஸோ ஒரு எழுத்தாளரா நான் இங்க என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, எந்த குடும்பத்திலையுமே வந்து பெண்களுக்கு மரியாதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பெண்களை வந்து ஒரு கிச்சன் பொம்மைகளாக, வெறும் ஒரு குக்காக, ஒரு சர்வெண்ட் மெய்டாக, ஒரு வெறும் ஹோம் மேக்கராக கண்டிப்பா பார்க்க கூடாது. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு மாறுதல் ஏற்படும். 2வது சமுதாயத்துல பெண்கள் தான் வந்து ஆண் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. ஸோ ஒரு பெண்ணால மட்டும்தான் வந்து சமுதாயத்தை நெக்ஸ்ட் லெவல்ல மாற்ற முடியும். ஸோ ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு ஃபீமேலை எப்படி பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணுன்றத கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக பெண்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். 3வது தான் அரசு. ஸோ இவ்வளோ நேரம் நான் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் நான் பேச விரும்பல. நான் பேசுறது ஆஸ் எ எழுத்தாளரா, எந்த கட்சி வந்தாலும் பெண்களுடைய ஏன்னா இதுவரையும் இண்டிபெண்டன்ஸ்க்காக எவ்வளவோ போராடி இருக்கோம். ஆனா இப்போ வரையும் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கல. நம்ம ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, ஆனா பெண்களுக்கான விடுதலை முழுமையா கிடைக்கணும் அப்படின்றது குடும்பத்திலையும் சொசைட்டிலையும். 3வது சுயம். ஒரு பெண் தன்னுடைய சுயத்தை மேற்கொள்ளணும். அவங்க செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த 3 காரியங்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் அடைய முடியும், சமுதாயமும் நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி மேம்.